திருமாவளவன் அருகே அமராமல் இடைவெளி விட்டு அமர்ந்த உதயநிதி ஸ்டாலின். வைரலாகும் வீடியோவினுடைய உண்மை என்ன அப்படிங்கறத தான் இந்த பக்கத்துல பார்க்க போகிறோம். திருமாவளவனுக்கு அருகே வேண்டுமென்றே அமராமல் ஒரு இருக்கை தள்ளி உதயநிதி ஸ்டாலின் அமர்ந்ததாக சமூக வலைதளங்களில் ஒரு புகைப்படம் வைரலாகி வருகிறது. திருமாவளவன் தலைமையிலான விசிக நீண்ட காலமாக திமுகவோடு கூட்டணியில் இருந்து வருகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவுடன் தான் கூட்டணி என திருமாவளவன் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். இது தேர்தலுக்கான கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலினை திருமாவளவன் நேற்று சந்தித்து தலைமைச் செயலகத்தில் பேசியிருக்கிறார். வேங்கை வயல் விவகாரம், பட்டியல் சமூகத்தினருக்கு வணிக வளாகம் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் அளித்திருக்கிறார். அப்போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் இருந்திருக்கிறார். முதல்வருக்கு எதிரே திருமாவளவன் அமர்ந்த நிலையில் அவருக்கு அருகே அமராமல் வேண்டுமென்றே ஒரு இருக்கையை விட்டு உதயநிதி அமர்ந்ததாக இந்த புகைப்படம் பரவியிருக்கிறது. இதில் பல்வேறு எக்ஸ் வலைதள பயனர்கள் அந்த நடுவில் இருக்கிற நாற்காலி தான் சனாதனம் என்றும் இடைவெளியை உணர்த்தும் ராமசாமி பேரன்கள் எனவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் வைரல் புகைப்படத்தை பகிர்ந்து ஏன் இந்த இடைவெளி அப்படின்னு பதிவிட்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் தீண்டாமையுடன் ஒரு இருக்கை தள்ளி அமர்ந்தார் என்ற பொருள்படும்படியான கருத்தோடு பல்வேறு எக்ஸ் வலைதள பதிவுகள் இருந்ததையும் எங்களுடைய குழு ஆராயிறாங்க. இது உண்மையா, உண்மை என்ன அப்படிங்கறத ஆராய எங்களுடைய சஜக்குழு ஆய்வுல இறங்குறாங்க. அதற்கு முதலமைச்சருடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வெளியிடப்பட்ட அந்த புகைப்படத்தை பார்த்தோம். அதுல இந்த வைரல் போட்டோவில் இருக்கிறது போலவே தான் ஒரு இருக்கை விட்டு உதயநிதி அமர்ந்திருக்கிறார். இது தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல சில போட்டோக்களை வெளியிட்டிருக்கிறாரு. அதுல இருவரும் கரங்களை பற்றி கொண்டிருப்பதும் நெருக்கமாக நிற்பதையும் கவனிக்க முடிகிறது. இது தொடர்பான தெளிவுக்காக விசிகவினுடைய தலைமை நிலைய செயலாளர் இளம் சேகுவாராவை எங்களுடைய டீம் தொடர்பு கொண்டு பேசினோம். அதற்கு அவர் சொன்ன விஷயம் அது ரொம்ப இயல்பா நடந்த ஒரு விஷயம் தான். திருமாவளவன், உதயநிதி ஸ்டாலின் இருவரும் வேறு வேறு பக்கங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. அவர் இந்த பக்கம் வந்திருக்காரு, அவர் இந்த சைடு இருந்து வந்திருக்காரு. அதனாலதான் அப்படி அமர்ந்திருக்காங்க. ஆனா இந்த புகைப்படத்தை தவறாக வைரலாக்குறாங்க. பட்டியலின மக்களுக்கு சமத்துவம் வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த புகைப்படம் வைரலாக்கப்படவில்லை. திமுக விசிக மீது பழி சுமத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இது வைரலாக்கப்படுகிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்திக்க விரும்பும் அடுத்த நிமிடமே அதற்கான அனுமதி கிடைக்கிறது. எப்போதும் முதல்வரை சந்திக்கலாம் அப்படிங்கிற நட்புறவும் கூட்டணி உறவும் எங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் எப்படியாவது எங்கள் கூட்டணிக்குள் குழப்பத்தை உருவாக்கி விடலாம் என்று இவ்வாறு பேசி வருகிறார்கள், செய்து வருகிறார்கள் அப்படின்னு இளம் சேகுவரா எங்களிடம் விளக்கியிருக்கிறார். அதே போல விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் மதிப்புமிகு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் முன் என்னைக்காவது இப்படி சமமாக அமர்ந்திருக்கிறீர்களா? அதுவெல்லாம் ஒரு கார் காலம் அப்படின்னு காரை கொட்டேஷன்குள்ள போட்டு அது தொடர்பான இமேஜஸையும் பதிவு செய்திருக்கிறார். இன்றைய தலைவர் எடப்பாடி அவர்களோ அல்லது நீங்களோ இப்படி சமமாக அமர்ந்த புகைப்படத்தை பகிருங்கள் அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்கிறார். இந்த ஆதாரங்கள் மூலமாக திருமாவளவன், உதயநிதி ஸ்டாலின் இடைவெளி விட்டு அமர்ந்தது தற்செயலாக நடந்த நிகழ்வுதான் என்றும் திட்டமிட்ட அவ்வாறு நடைபெறவில்லை என்பதையும் எங்களுடைய குழு உறுதி செய்கிறாங்க. ஆனாலும் இது போன்ற தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல தவறாக பரப்பப்பட்டு வருவதையும் நாங்கள் உறுதி செய்கிறோம்.